வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான, அதோட ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு தோசை ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் பயன்படுத்தி செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ தோசைக்கல் ஸ்டவ்வில் வச்சாச்சு. கல் நல்லா சூடாகிடட்டும். நல்லா சூடான பிறகு நம்ம இட்லி மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம அதை கலந்து எடுத்துக்கிட்டு நம்ம தோசையை ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். நமக்கு தேவைப்பட்ட சைஸுக்கு அதை ஊற்றிக்கலாம். ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிட்டு இதன் கூட மேலே பார்த்திங்கன்னா ஒரு முட்டை நான் உடச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னொரு முட்டை விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ஒரு முட்டையை உடச்சிட்டு அதை நல்லா எல்லா இடங்கள்லையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதன் கூட பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி, ரொம்ப அதிக அளவில் நான் சேர்க்கலை, ஓரளவுக்கு அப்படி பரவலாக அப்படி தூவி விட்டுடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாக போட்டால் ரொம்பவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன். இதன் கூட மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேன். அப்போ தான் அதுதான் நமக்கு காரம். நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகா சேர்க்கலாம், பட் நான் இன்றைக்கி பச்சை மிளகா சேர்க்கலை. இதன் கூட தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளியை அதில் ஒரு பாதி அளவுக்கு நான் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ மேலால் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதன் கூட மேலே பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நமக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதுக்காக கொத்தமல்லி தலைகளை கொஞ்சம் மேலால் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த மேல் பகுதி மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ மூடி வச்சதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னாக்கா அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு சாஃப்டாக தான் வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் முன்னதாகவே நம்ம தோசையை நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு தோசை ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிறிஸ்பியாகவே நான் எடுத்திருக்கேன். இப்போ திருப்பி போட்டுட்டு ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட் எல்லாம் அப்படியே தோசையில் செட் ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் சட்னியோ சாம்பாரோ வச்சு சர்வ் பண்ணலாம். நீங்கள் அது சைட் டிஷ் கூட இதுக்கு தேவையில்லைங்க, அப்படியே நம்ம சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.